Okay. Okay, let's see who is joining. Happy evening. Happy evening. Those who have joined. Yes, Kumaran Ji, vanakkam. First time live செய்றேன். Thanks for joining. Thanks for joining. So இன்னைக்கு யார் ஜாயின் பண்றாங்களோ, of course we can have some interactive session, probably சில கேள்வி பதில், at the same time சில யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் மேபி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். மேபி யாருக்கு சில ஏரியாஸ்ல வந்து சில உதவி தேவைப்படுதோ அல்லது வந்து ஒரு ஐடியாஸ் தேவைப்படுதோ, we can share among each other lah. Okay, so let's see. ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலி என்னோட குட் படி மிஸ்டர் பாரத்தோட சன்னோட வந்து பர்த்டே, மிஸ்டர் அஸ்வின். ஸோ I like to wish him a very happy birthday, and also may God bless him abundantly in all areas of life. And thanks to Bharat for dropping by the cakes and cupcakes. Okay, very thoughtful of you. Okay. ஸோ இந்த லாஸ்ட் 1 year பீரியட் வந்து நிறைய பேருக்கு வந்து ஆக்சுவலி வந்து சேலஞ்சிங்காக இருந்திருக்கு. ஸோ இந்த சேலஞ்சிங்கான பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து ஆக்சுவலி வந்து பர்சனலி வந்து எனக்கு வந்து மெசேஞ்சரில் கனெக்ட் பண்ணுவாங்க. யூனோ சம்டைம் நம்பர் தெரிஞ்சுன்னா வாட்ஸ்அப்பில் வருவாங்க, யூனோ சம்டைம் த்ரூ இன்ஸ்டா. ஸோ நிறைய பேர் சம்டைம் பர்சனலி தி ஆஸ்கிங் யூனோ ஒன் பை ஒன்னா வந்து நிறைய கேள்விகள் சம்டைம் கேட்குறாங்க. In regards to their life, in regards to their self-development or even career or sometimes mindset. சில பேர்லாம் அடிச்சு அழுதுருக்காங்க, சார் என்னதான் பண்றது தெரியல, ஐ ஜஸ்ட் கான்ட் டேக் இட் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி வந்து அஃப்கோர்ஸ் என்னால் டைமிங் அலோவ் பண்ணுச்சுன்னா என்னென்னலாம் முடியுமோ I've done my level to support. ஓகே, ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் ஐ திங்க் நம்ம எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தங்க ஒத்தாசையா இருந்தாலே பெரிய விஷயம். தேங்க்ஸ் டு who have joined. குமரன், யுகா, ரசிகா, ஹேமன், கௌரி, வணக்கம். And my lovely brother Mr. Raj have joined also. Thank you. Okay, ஸோ இந்த கேள்வியில் அலாங் த வே நான் சிலது ஷேர் பண்ணுறேன். அட் த சேம் டைம் யாருக்கு எதுவும் கேள்விகள் இருந்தால் அதிசயம் கேளுங்க. ஏன்னா கேள்வி கேட்டால் உங்களுக்கு வேண்டிய ஏதாச்சும் பதில் என்னால் கொடுக்க முடிஞ்சுன்னா வில் பி ஹெல்ப்ஃபுல். தெரிஞ்சிச்சுன்னா அஃப்கோர்ஸ் ஐ வில் ஃப்ரீலி ஷேர் வித் யூ ஆல். தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுவேன், அல்லது தெரிஞ்ச ஆளை நான் காமிச்சு கொடுத்துருவேன். ஓகேயா? ஏன்னா வணக்கம் வணக்கம் பார்த்திபன், வணக்கம் மணிமாறன், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஸோ recently வந்து I've actually started my YouTube channel as well, just to share out some key fundamentals, some ideas, you know, to ஒரு ஆள் லைஃப்ல வந்து பல கேள்விகளை வந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம். சம்டைம் பதில் தெரியாம இருக்கும். அப்ப அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஜேர்னி பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 18 years வந்து அஃப்கோர்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிசினஸ்ல இருக்கேன். பட் பிசினஸை பத்தி நீங்க பேச வரல.
லைஃப் இந்த ஜேர்னில வந்து நான் நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி வந்து லுக் பேக் பண்ணி யூனோ என்னோட லைஃப்ல வேண்டிய அந்த உதவிகளை எப்படி நான் பெற்றுக்கிட்டேன் அப்படின்ற விஷயத்த வந்து நான் அப்புறம் ஷேர் பண்றேன் கண்டிப்பா. யார் இது கமுடா ஜி தெரியல. ஹூ இஸ் த நெக்ஸ்ட் பிஎம் ப்ரோ? அது தெரிஞ்சா மலேசியா மக்கள் எல்லாரும் சந்தோஷமாயிடுவாங்களே. அது தெரியாம தானே கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆ? வணக்கம் அஞ்சலி. வணக்கம். And who else? கவிதா வணக்கம் வணக்கம். மூர்த்தி சார் வணக்கம். Another good friend from Great Eastern. Okay, thank you for joining. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்து சம்டைம் வந்து நம்மள படிச்ச காலத்துல அல்லது வந்து செகண்டரி டெர்ஷரி எஜுகேஷன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ், படிக்க சொன்னாங்க, சப்ஜெக்ட் படிக்க சொன்னாங்க. யோசிச்சிருக்கீங்களா? எல்லாம் படிக்க சொன்னாங்க. ஆனா அந்த டிகிரி அல்லது டிப்ளமா அந்த மாதிரி முடிஞ்சு நம்ம ஒரு வேலைக்குன்னு வர்றப்ப நிறைய பேர் எப்படி வாழ்க்கைய வாழணும்னு சொல்லி கொடுக்கல. பாத்திருக்கீங்களா? இதெல்லாம் வந்து என்னை ஹீட் பண்ண ஒரு ஒரு விஷயங்கள். அப்ப எனக்குள்ள நடந்த அனாலிசிஸ். அப்ப இன்னைக்கு சம்டைம் என்ன பண்றேன் டே டு டே அப்பார்ட் ஃப்ரம் மை பிசினஸ் லைஃப், அப்பார்ட் ஃப்ரம் மை பர்சனல் லைஃப் என்ன பண்றேன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ், ஓகே, எஸ்பெஷலி நம்ம இந்தியன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்து என்னை ரீச் பண்றவங்களுக்கு ஆக்சுவலி என்னால முடிஞ்ச ஒரு 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 கைடன்ஸ் அல்லது வந்து ஒரு விதமான ஆஹ், ஒரு ஒரு சப்போர்ட் ஐடியாஸ் வந்து நான் சம்டைம் ஷேர் பண்ணுவேன். ஸோ அப்போ அது வந்து அஃப்கோர்ஸ் இண்டிவிஜுவல் பேசிஸ் ஓடி இருந்துச்சு. ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி லைஃப்ன்ற முறையில் டெக்னாலஜி பாய்ச்சி இனிமேல் நம்ம நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் செஞ்சோன்னா ஐ திங்க் அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ம். வணக்கம் மோகன். மோகன் சார். சுந்தர் வணக்கம். நெல்சன் வணக்கம் ஃப்ரம் பினாங் பிங். ஆ, தேங்க்யூ. ஸோ யாருக்கு எது கேள்விகள் இருந்தால் போடுங்க. அப்புறம் மேபி சில சில ஷேரிங் வந்து நான் அப்புறம் கொடுக்குறேன். ஓகே, ஸோ மேபி ஐ பிளான் திஸ் டு டூ ப்ராப்ளி அபவுட் 30 minutes. ஓகே, ஸோ நான் உங்ககிட்ட எல்லாத்துக்கும் இப்போ ஜாயின் பண்ணி பார்க்குறவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன்னா, ஐ வாண்ட் நோ what questions actually stem from your thoughts. Okay, what questions actually stem from your thoughts during this in the last ஒரு 1 year periodல உங்களுக்கு வந்து என்ன தாட்ஸ் உள்ளுக்குள்ள ஓடிச்சு? சுயமா என்ன தாட்ஸ் வந்து வந்துச்சு? அந்த தாட்ஸ் வந்துச்சுன்னா வந்து அதுக்கு பதில் கிடைச்சிருக்கலாம், கிடைக்காம இருக்கலாம். பட் என்ன தாட் ஓடிச்சு? ஏன்னா நிறைய அன்சர்டன்டிஸ் நடந்துச்சு. அப்ப நிறைய பேர் வந்து சம்டைம் வந்து அந்த பயத்திலேயே வாழ்வாங்க. கோவிட் சாவடிக்குதோ இல்லையோ, கோவிட் வந்து ஒருத்தனை சாவடிக்குதோ இல்லையோ, பயம் வந்து நிறைய பேர் சாவடிச்சிடும். அதனாலதான் இந்த மாதிரி டைம்ல வந்து we need the support of one another. இந்த சப்போர்ட்டை பத்தி சொல்றப்ப ஒரு 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 டைம் வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஷேரிங்ல வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். வணக்கம் நிர்மலா, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஓகே, வா ஊன் பிரதர், ஹவ் ஆர் யூ பிரதர்? My wonderful college mate, was a very supportive friend during that time. Thank you Woon. So என்ன சொல்லிக்கிறேன் முத, இந்த 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 டைம்ல வந்து ஏன் சப்போர்ட்டிவா இருக்கணும் அதை பத்தி ஒரு ஒரு ஆக்சுவலி ஒரு தியரி வந்து திடீர்னு தோணுச்சு ஒரு தடவை. என்ன தியரினா பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு விதை இருக்கு, அந்த விதை வந்து அதுக்குள்ள எல்லா குவாலிட்டிஸும் இருக்கு. ஆனா அந்த விதை வந்து முளைக்கணும்னா என்ன தேவை? அந்த விதை மட்டும் இருந்தா போதுமா? போதாது. ஆக்சுவலி அந்த விதை மட்டும் இருந்தாலே போதாது. அந்த விதை வந்து என்ன பண்ணணும்னா அதை சரியான ஒரு மண்ணுல வந்து விதைச்சி, அண்ட் யூ ஹேவ் டு ஃபர்டிலைஸ் இட், வாட்டர் கொடுக்கணும், நீர் கொடுக்கணும், மினரல்ஸ் வேணும், சன்லைட் வேணும். இதெல்லாம் இருந்தாதான் அந்த முளை அந்த அந்த விதை வந்து முளைக்கும். அந்த சேம் இது நேச்சர் கிட்ட இருந்து எனக்கு அந்த கிடைச்ச பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்கதான் வந்து நம்ம தனிச்சு இந்த டைம்ல வாழ முடியாது. ஆக்சுவலி லைஃப்ல சம்டைம் நம்ம நினைப்போம் அவுட் ஆஃப் அவர் ஈகோ ஆர் ஈவன் இக்னரன்ஸ் வி கேன் ஈவன் ஃபீல் தட் நம்ம தனியா முன்னேறலாம், நான் செஞ்சு காமிக்கிறலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஃபைன், பட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த சப்போர்ட் சிஸ்டம் இஸ் நீடட். இப்போ அந்த சப்போர்ட் சிஸ்டம் ஃப்ரம் வே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து த சப்போர்ட் சிஸ்டம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஃபேமிலி. அப்ப அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சில பேருக்கு அந்த சப்போர்ட்டிவ் சிஸ்டம் வந்து ஃபேமிலில இருந்தே கிடைச்சிடும். எனக்கெல்லாம் அது ரொம்ப கிடைச்சிருக்கு.
பட் நிறைய நம்மளோட நண்பர்களுக்கு பாத்தீங்கன்னா சம்டைம் ஃப்ரம் broken ஃபேமிலியா இருக்கும், அல்லது வந்து ஃபேமிலில இருந்து கொஞ்சம் ஒவேவா இருப்பாங்க, அல்லது வந்து யூனோ அவுட் ஸ்டேஷன்ல படிப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து சம்டைம் அந்த ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கிறது இல்ல. அப்ப அந்த ஃபேமிலி சப்போர்ட் கரெக்டா இருந்துச்சுனாலே நம்மளோட யூத்ஸ் எஸ்பெஷலி வி கேன் ஆக்சுவலி டெவலப் தெம் டு அ வெரி வெரி சக்சஸ்ஃபுல் பாத். ஸோ அது ஒன்று நான் கண்டுபிடிச்சது. ஏன்னா சம்டைம்ஸ் ஸ்கூல்லையோ யூனோ சம்டைம்ஸ் இந்த ஆர்கனைசேஷன்ல போய் பேசுறப்ப வி ஃபைண்ட் லாட் ஆஃப் பீப்புள் ஆக்சுவலி நீட் திஸ் கைண்ட் ஆஃப் சப்போர்ட். ஓகே, ஸோ அதனால வந்து பார்க்குறவங்கள சம்டைம்ஸ் சில பேர் வந்து மேபி யூ மைட் பி கோயிங் த்ரூ அ சேலஞ்சிங் பீரியட், மேபி சில பேர் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா இருப்பீங்க, நீங்களாம் வந்து யூ கேன் ஹேண்ட் அவுட் தி சப்போர்ட். சப்போர்ட்னா வந்து டோன்ட் திங்க் காசு தான் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. முடிஞ்சா காசு தேவைப்படுற இடத்துல நீ காசை ப்ரொவைட் பண்ணலாம், திங்ஸை ப்ரொவைட் பண்ணலாம். அதை தாண்டி வந்து நல்ல வார்த்தைகள் பேசினாலே பல பேருக்கு வந்து கிரேட் சப்போர்ட். இன்னைக்கு அந்த நல்ல வார்த்தைகள் சொல்லக்கூடிய பேரு தான் உலகத்துல கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. we have a lot of people who complain. ஓகே, பிகாஸ் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா வந்து ஒரு 18 years of handling people from my team, from my business partners, from my customers, from my other associates, from the industry, நிறைய பேர்கிட்ட டீல் பண்ணதுல வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து என்ன எனக்கு தெரிய வருதுன்னா நிறைய பேருக்கு அந்த ரைட் சப்போர்ட் கிடைக்கிறது இல்லை. அப்ப இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான பொசிஷன்ல இருக்கீங்க, உங்க வாழ்க்கை கடவுள் பிளஸ் பண்ணி நல்லா இருக்காருன்னா சே தேங்க்யூ. அட் த சேம் டைம் அப்படி தனியா போயிடாதீங்க. உங்களை சுத்தி நீ டோன்ட் ஹேவ் டு பி அ சூப்பர்மேன் டு ரெட் கலர் ஜட்டியை போட்டுட்டு உலகத்தையே காப்பாத்த போறேன் அப்படிலாம் போக வேணாம். அப்படி யாரும் சொல்ல. நீங்க எந்த என்வாயரன்மெண்ட்ல இருக்கீங்களோ அங்க இருந்து ஒரு கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டை கொடுத்தா போதும், நல்ல வார்த்தைகள் கொடுத்தா போதும், தெரிஞ்ச கைடன்ஸ் கொடுத்தாலே வந்து நம்மளோட சமுதாயம் வந்து சிறப்பா வந்துடும். வெயிட்டா, கொஞ்சம் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஆல் தோஸ் ஹூ ஹேவ் ஜாயின். சாரியா, கொஞ்சம் ஆக்சுவலி கொஞ்சம் டெக்னிக்கல் பிரச்சனை ஆச்சு. நான் ஸ்கெடியூல் பண்ணேன், அது அப்புறம் வரல. தென் ஐ ஹேட் டு ரீஸ்டார்ட் மை லைஃப். குமரவேல் பிரதர் வணக்கம். சாய்ராம் சிஸ்டர் பிரேமா, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். அண்ட் ஜேம்ஸ், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ரேஷல், okay, and Bharati, how are you Bharati? And Anupriya, thank you for joining. வணக்கம் மேடம் சரஸ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஸோ இந்த சப்போர்ட் சிஸ்டம் வந்து நீங்க பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்லை லேட்டர் ரீப்ளே கூடி இருக்கும் பார்த்துட்டு உங்களோட ஃபேமிலி என்வாயரன்மெண்ட்ல யாருக்கு அந்த சப்போர்ட் தேவைப்படுதுன்னு பாருங்க. யாரு வந்து சம்டைம்ஸ் ஏன்னா ஸ்ட்ரகிள் பண்றவங்க வந்து சம்டைம் வந்து ஓப்பனாக வந்து பேச மாட்டாங்க, இதான் பிரச்சனை. ஸோ அப்போ ஐடென்டிஃபை பண்றீங்க, திஸ் பர்சன் இஸ் நாட் ரைட் இன் சர்டன் ஏரியாஸ், அல்லது ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சா ரீச் அவுட் டு தெம். பட் ரீச் அவுட் பண்ணி அவங்க வந்து இது சொல்றாங்களா வேணாம் அதுன்னு சொன்னாங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் யூ டூ யோர் பார்ட். ஏன்னா சில பேருக்கு எது கிடைக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கலாம். அது மேபி வரக்கூடிய வீக்ஸ்ல வந்து நம்ம செய்யறப்ப கேள்வி இருந்தா கேளுங்க. ஏன்னா நானும் சில விஷயம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கலாம். ஏன்னா நிறைய நண்பர்கள், நிறைய மாஸ்டர்ஸ், நிறைய குருமார்கள் வந்து எனக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னோட பெற்றோர்ல ஆரம்பிச்சு, என் ஃபேமிலி மெம்பர்ஸ், என் சிப்ளிங்ஸ்ல ஆரம்பிச்சு நிறைய மாஸ்டர்ஸ் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் இந்த வேலையில ஒரு பெரிய நன்றி. இறைவன் வந்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல லைஃப் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்றது நினைச்சாலே வந்து கோடான கோடி நன்றிகள் நம்ம சொல்லி ஆகணும். சொல்லி முடிக்க முடியாது. அந்த லெவலுக்கு நீங்க கிரேட்ஃபுல்லா இருக்கணும் ஃபார் வாட் எவர் திங்ஸ் ஆல்ரெடி இருக்கிறது. ஓகே, அண்ட் தேங்க்யூ முத்து, ஷான், தேங்க்யூ. ராக்கிங்லாம் இல்லை, ராக் அண்ட் ரோல்லாம் என்ன பண்ணல, இலக்கா தான் இருக்கும். ஹேமன், தேங்க்யூ. குட் ஈவினிங் சார். வி ஆர் ரெடி டு சப்போர்ட் பட் த பர்சன் இஸ் நாட் ரெடி டு டேக் இட், வாட் கேன் வி டு? அருமையான கேள்வி. அது உண்மைதான். அதுவும் நானும் என்னோட ஜேர்னில நிறைய பேர் பார்த்திருக்கேன். சம்டைம்ஸ் சில பேர் என்னன்னா டெக்கேலா இருப்பாங்க. டெக்கேல்லாம் ஒரு விதமான வரட்டு பிடிவாதத்துல இருப்பாங்க. அது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு கேட்டா, அது அந்த டெக்கேலா இருக்கனால அவங்க கெட்டவங்கன்னு கிடையாது, லைக் வீணா போனவங்க அப்படிலாம் கிடையாது. நம்ம அந்த மாதிரி பார்க்கவே கூடாது. ஸோ நம்ம எவ்வளவு துயரமான சிச்சுவேஷன் போனாலும் நம்ம இயேசுநாதரை வந்து மனசுல நினைச்சுக்கணும். ஜீசஸ் கிரைஸ்ட் அவரெல்லாம் என்னோட லைஃப்ல வந்து ஒரு பெரிய ரோல் மாடல். சில காலங்கள்ல வந்து அவரெல்லாம் நினைச்சு நான் அழுதுருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா வந்து அந்த குவாலிட்டி. அவரு, இவன் வள்ளல் பெருமான், அவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய குவாலிட்டி.
அதாவது வந்து எவ்வளவு தீங்கு செஞ்சாலும் அந்த பர்சன் அவங்க வெறுக்க மாட்டாங்க. எவ்வளவு கெட்டது செஞ்சாலும் அந்த பர்சனை வெறுக்கவே மாட்டாங்க. அவங்களும் தெரியாம செய்யறாங்க, பாவம் அந்த பிள்ளைங்களை மன்னிச்சு விட்டுருங்க. சிலுவையில அறையிறப்ப அவர் அதுதானே சொன்னாரு. தெரியாம செய்யறாங்க, இக்னரன்ல செய்யறாங்க, ஃபாதர் அவங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுவாராம். இப்ப என்ன மாதிரி குவாலிட்டி? நம்ம ஒரு விஷயம் கொஞ்சம் ஸ்லேக்கா பண்ணிட்டாலோ பேசிட்டாலோ ஒரு விஷயம் தப்பா நடந்துட்டாலே வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், மூஞ்சிலே முழிக்க கூடாது, செத்தாலும் என் சாவுக்கு நீ வரக்கூடாது, அந்த லெவல்ல நிறைய டைலாக் வந்து நம்ம இந்தியன் சமுதாயத்துல பார்ப்போம். பாலா வணக்கம் பாலா. சோ அப்ப வந்து ஹேமன் கேட்ட கேள்வி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, we are ready to suffer but the person not willing னா ஜெனுவினா அவங்க கிட்ட அன்புன்ற பேசிஸ்ல நம்ம போகணும். அதிகாரன்ற பேசிஸ்ல போனா சம்டைம் நடக்காது. ஏன்னா சம்டைம் இந்த மாதிரி செய்யறவங்க வந்து நாட் அவுட் சைட் பீப்புளா இருக்க மாட்டாங்க, பீப்புள் ஹூ ஆர் க்ளோஸ் டு அஸ், லைக் ஃபேமிலி மெம்பர்ஸ். இதெல்லாம் அனுபவத்துல நான் சொல்றேன். க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வந்து சம்டைம் வந்து நம்ம கொடுக்குற ஹெல்ப்பை வந்து ரிசீவ் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் அந்த ஈகோ தடுக்கும். அப்ப நம்ம அதை சொன்ன மாதிரி வந்து எது ஏன் அந்த டெகேலா இருக்காங்க சொன்னல, லைக் ஈகோ ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் இக்னரன்ட், அறியாமையில இருப்பாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலி தெரியல எது ஆக்சுவலி சரி எது தப்புன்னு. அவங்க அந்த அறியாமையில இருக்கிறனால தான் பல பிரச்சனையில போய் மாட்டிக்கிறாங்க. அது பீட் ஃபைனான்சியல் ப்ராப்ளமா இருக்கட்டும், ஃபேமிலி ப்ராப்ளமா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸா இருக்கட்டும், எதுனால அவங்க ஒரு அறியாமையில இருக்காங்க. அவங்களுக்கு தெரியல, மச்சான் பேபில பேபிக்கு தெரியாதுல்ல, நெருப்பு சுடுன்னு தெரியாது, ஆனா கை வைக்கும், சுட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ அதுக்கப்புறம் பார்த்தா வைக்காது, அந்த மாதிரி. ஸோ அதனால வந்து நீங்க ஜெனுவினா, if you're really serious you want to help them, what you can do, two things you can do. First thing, reach out to them with the foundation of love. அன்புன்ற அடிப்படையில வந்து நீங்க உண்மையாலும் போகணும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம. எந்த தவறான விஷயங்கள் திருப்பி பவுன்ஸ் பேக் பண்ணாலும் அதை ஏத்துக்கிற தன்மையோட நீங்க அன்புன்ற அடிப்படையில இயேசுநாதரை மனசுல வச்சுட்டு, மாதர் தெரேசாவை மனசுல வச்சுட்டு, வள்ளல் பெருமான மனசுல வச்சுட்டு போய் உதவி பண்ண பாருங்க, கேளுங்க அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை. பட் அவங்க மீறி மீறி உங்களை தடுக்கிறாங்கன்னா நீங்க அதை ட்ராப் பண்ணிடணும். அவங்களுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, தூரத்துல இருந்து you just do prayers, ask the divine father, whoever lord you are praying, deity you are praying, or the nature or the divine father mother கேட்டு அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுங்க, அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுங்க. நீங்க ஏன்னா நீங்க ட்ரை பண்ணிட்டீங்க, உங்க பால நீங்க செஞ்சிட்டீங்க, வெரி குட். அது முடியாதப்ப திருப்பி திருப்பி போய் நோண்டக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டா, everyone is walking their path. அவங்க ஒரு ஆள், நம்ம எல்லாம் ஒரு டேபிள் உட்காரலாம், ஒரு ஃபேமிலியில இருக்கலாம், பட் நம்ம எல்லாருமே இண்டிவிஜுவல் பீஸ் இந்த யூனிவர்ஸ்ல. நம்ம எல்லாத்துக்கும் வேற வேற பேகேஜ் இருக்கு, வேற வேற ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு, அந்த கர்மிக் தியரியில அதெல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ அந்த அந்த பேகேஜ் இருக்கிறனால நம்ம சும்மா போய் மற்றவங்களோட கர்மிக் பேட்டர்னை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ இன்னைக்கு ஒருத்தன் வந்து பிச்சைக்காரனா வெளியே இருக்கானா, அவனோட பாஸ்ட் என்னன்னு நமக்கு தெரியாது. அப்ப நம்ம பாதையில அவங்க குறுக்கிடுறாங்களா, நம்மளோட ஜேர்னில அவங்க வராங்களா, அவங்களுக்காக முடிஞ்ச விஷயத்த மட்டும் செஞ்சுட்டு நீ கிளம்பிடணும். பிகாஸ் அவங்க பண்ணினதை தான் அவங்க ஆக்சுவலி வந்து ரீட் பண்றாங்க. அப்ப இந்த கர்மா தியரியில நீங்க பாத்தீங்கன்னா, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்னு சொல்லுவாங்க. அப்ப சம்டைம் தெரிஞ்சுக்க, அதனால ஓவரா சம்டைம் சில பேர் பார்த்து பாவமும் படக்கூடாது, புரியுதா? நீ உதவி செய்யலாம், பட் உன்னோட இமோஷனை வந்து இன்டாக்ட் வச்சுக்கணும். This is where some people lose themselves in the process. They feel emotionally challenged, you know. அவங்க ஒழுங்கா தான் இருப்பாங்க, பட் சுத்தி உள்ளவங்களோட பிரச்சனையை நினைச்சு 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 அப்படி மெழுகுவர்த்தி மாதிரி எரிச்சு, ஊருக்கே விளக்கு கொடுத்து தன்னை எரிச்சு தியாகியாகி பாபா சாஹேப் பட்டம்லாம் பெற்று பத்மஸ்ரீ பட்டம்லாம் வாங்கி அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு போயிடுவாங்க, அவங்களே கற்பனை பண்ணி. அதெல்லாம் செய்யக்கூடாது, புரியுதா? உங்களால் முடிஞ்ச உதவி செய்யணும், உங்க லைஃபை நீங்க ஸ்டெடியா வச்சுக்கணும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் த கமெண்ட்ஸ், கீப் கமெண்டிங். ஓகே, மேபி while those who are watching, நீங்க என்னத்துக்கு ஆசைப்படுறீங்க அல்லது நீங்க என்னத்தை வந்து நன்றி சொல்றீங்க அதையாச்சும் போடுங்க, எல்லாத்துக்கும் அந்த பாசிட்டிவ் சர்க்கிள் வரட்டும். ஓகே, சரவணன் ப்ரோ, my machans from my Dato Jaffa school. Okay, thank you for joining. Chosen the right life for me, but don't know that I can help many now. Grown very strong and now can't stop
So many Indians can grow. The best start from my past, and you guys part of it, and I keep growing. Thank you, bro. You have been a lovely soul, bro. கண்டிப்பா இறைவன் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்காக ஸ்டால் வச்சிருப்பாரு. ஏன்னா எண்ணங்கள் தான் வந்து மனிதனை உருவாக்குது சொல்றாங்க. அப்ப எண்ணங்கள் வந்து அன்புன்ற விஷயத்துல இருந்து ஒரு பாசிட்டிவான நேர்மறையான எண்ணங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நீங்க காப்பாற்றப்படுவீங்க. பாஷால தலைவர் சொல்லுவார்ல, என்ன சொல்லுவாரு? கெட்டவனுக்கு அள்ளி கொடுப்பான், ஆனா கை விட்டுருவான். நல்லவனை சோதிப்பான். ஏன்? சோதனைக்கு தயாரானவன் நீ. நீ சோதனைக்கு தயாராவற தெரியுமா? சோதனைக்கு தயாரானவன் நீ. அப்ப அந்த குவாலிட்டி நம்ம கிட்ட இருக்கு. அப்ப சோதிக்கிறானா கன்சிடர் நம்மள வந்து நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போறாங்க. இதான் மேட்ரு. அதோட டீடைல் ஒரு ஸ்டாரி இருக்கு. அது மேபி நெக்ஸ்ட் இதுல நான் ஷேர் பண்றேன். சீலன் தினேஷா, தேங்க்யூ. குணாலன் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ யோகாக்கா, தேங்க்யூ. And let me see. Yeah, my brother have said thank you to mother nature. இயற்கைக்கு நன்றி சொல்லுங்க தயவு செஞ்சு. இயற்கை தனி, நம்ம தனி இல்ல. நம்மளும் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இயற்கை தான், தெரியுமா? சொல்லுவாங்க மைக்ரோ அண்ட் மேக்ரோ தியரியில வந்து அண்டம் பிண்டம்னு சொல்றாங்களே. அண்டம் வந்து எக்ஸ்டர்னல், மைக்ரோ வந்து நம்ம பிண்டம். அப்ப வந்து அந்த பஞ்சபூதத்தால தான் வந்து நம்ம இது பண்ண. அப்ப யாரெல்லாம் பஞ்சபூதத்தை வந்து அப்ரிஷியேட் பண்றீங்களோ, அல்லது அதை வந்து லவ் பண்றீங்களோ, அல்லது வந்து அதை டேக் கேர் பண்றீங்களோ, நேச்சுரலி யூ வில் ஹேவ் a lot of protection. இதுல ஒரு 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 கதை ஞாபகம் வருது, ஷேர் பண்ணலாமா? கதை ஷேர் பண்ணிட்டா ஒரு ஒரு இந்த நேச்சர்னால எப்படி ப்ரொடெக்டட் ஆகும்னு சொல்லுங்க. யாரு வேணும் இந்த கதை சொல்லுங்க, அப்பதான் சொல்லுவேன். ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு வரணும். எஸ் வந்தா நான் சொல்றேன். Thank you for all the comments. Sandrika, being thankful for good health, of course. Always been giving. Kavita, thank you for joining. My another good buddy. Ayyo, 24th August we'll meet you in JBR. Virtual தான் மீட் பண்ணணும் தம்பி. ஓகே. ஓ 3 இயர்ஸ் கேட்டா நிறைய இயர்ஸ் வருது. ஓகே, நல்லது. அப்படின்னா ரெஸ்பான்சிவா இருக்கீங்க. ஏன்னா ஒரு விஷயம் எப்போ தெரிஞ்சுங்க, பசின்ற ஒரு விஷயம் இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுத்தாதான் அந்த சாப்பாடு வேல்யூ இருக்கும். உங்ககிட்ட பசி இல்ல, நீ மேல தேடல, உனக்கு கொடுத்தா நீ ஒன்றும் செய்ய மாட்டேன். மிகப்பெரிய பொக்கிஷத்தை வந்து உங்ககிட்ட கொடுத்தா ஒன்றும் செய்ய மாட்டேன். அதனால தெரிஞ்சுங்க. ஸோ தகுதி உள்ளவங்கன்னா தட் மீன்ஸ் உனக்கு அந்த பசி இருக்கணும், லைஃபை மாற்றணும், இன்னும் பாசிட்டிவா போகணும், இன்னும் பல பேருக்கு நன்மை உள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும்னு உனக்கு ஆர்வம் இருந்தாதான் வந்து உனக்கு திங்ஸ் நடக்கும். ஓகே, ஸோ சொல்றேன் அந்த கதை என்னன்னா வந்து, ஜிடி நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தாரு. லைக் சயின்டிஸ்ட்லா இன் இந்தியா. சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மேபி கேன் கூகுள் அபவுட் ஹிம். இப்போ அவர் லைஃப்ல வந்து நடந்த ஒரு சம்பவம், அதாவது வந்து இயற்கைக்கு சப்போர்ட்டிவா, இயற்கைக்கு அதாவது வந்து அன்போட, இன்னும் டீப்பான வார்த்தை சொல்லணும்னா ஜீவ காருண்யத்தோட, பீங் கம்பேஷனட் டு ஒன் another, நாட் only human, for all living beings. அப்ப அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இந்த ஏர்லி 20th centuryல வந்து he took the ship to go for a conference in US. அப்ப அந்த அட்லாண்டிக் ஓஷன்ல தாண்டி போறப்ப வந்து என்ன ஆயிரும்னா வந்து, இந்த கப்பல் வந்து டைட்டானிக் கதை மாதிரி வந்து நெருப்பு பிடிச்சி கொஞ்சம் ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிரும். அப்ப அந்த ஆக்சிடென்ட்ல என்ன பண்ணுவாங்க, நோ சாய்ஸ், எல்லாருமே வந்து have to jump to the water to save themselves because boat is on fire, the ship is on fire. அப்ப அதனால என்ன ஆச்சுன்னா வந்து பார்த்தா அவங்க தண்ணியில குதிச்சுட்டாங்க. அது இது கிடைக்கிற ஜாமாவை பிடிச்சிட்டு நிக்கிறாங்களா, பட் பார்த்தா சுத்தி ஷாக் வந்துருச்சு. அவரு சுத்தி ஒரு 8-9 பேருக்கிட்ட ஷாக் வந்து அடிச்சு சாப்பிடுது அவங்கள. ஆனா இவரை மட்டும் ஒன்னும் தொடலியா, தண்ணியில இருக்காங்க. பக்கத்துல இன்னும் ஒரு ஃப்ரெண்டு கூட வந்து டிராவல் பண்ண இன்னும் பேசஞ்சர்ஸ் எல்லாம் அங்கங்க ஷாக் அடிச்சு அவங்களை பிடிச்சி இழுத்து சாப்பிடுதா. ஆனா இவரை மட்டும் ஒன்னும் செய்யலையா.
அதுக்கப்புறம் ஃபியூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் ரெஸ்கியூ இதெல்லாம் வந்து they managed to save him and he attended the conference. அப்ப அவரோட இதுல சொல்றாரு என்னன்னா வந்து அவரு வந்து ஆல் த வயல் வந்து வெஜிடேரியனா உள்ளவரா, எந்த ஒரு மீனோ கோழியோ அல்லது எந்த ஒரு மத்த ஜீவராசியை வந்து கொன்றது இல்ல அல்லது கொல்றதுக்கு காரணமா இருந்தது இல்ல. அப்ப அந்த ஜீவ காருண்யமா அவர் இருந்த நிலையா என்னன்னு தெரியல. அவர் சொல்லியிருக்காரு அந்த டைம்ல வந்து என்னைய வந்து அந்த ஷாக் அட்டாக் பண்ணல. இது வந்து பெரியவங்க சொன்ன சில விஷயங்கள். அதாவது வந்து இது வந்து அசைவம் சாப்பிட்றவங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம். ஆசை இருந்தா சாப்பிடுங்க. ஜஸ்ட் ஸ்டாரியில சொல்றேன். அதாவது வந்து நேச்சர்ன்றது எல்லாமே தெரியுமா? நேச்சர்ன்றது ஜஸ்ட் மரம் அல்லது மலைகள் ஆறு அப்படி இல்லை. நேச்சர்ன்றது எல்லாமே இந்த இந்த நம்ம கண்ணுக்கு புல கண்ணுக்கு என்ன தெரியுதோ அது எல்லாமே நேச்சர் தான். அப்ப அந்த நேச்சருக்கு வந்து நம்ம சப்போர்ட்டிவா இருந்தோம்னா, லவ்வோட இருந்தோம்னா, ஒரு கம்பேஷனோட இருந்தோம்னா, நம்மளுக்கு தேவைப்படுற டைம்ல அது வந்து கண்டிப்பா நிற்கும், சப்போர்ட் பண்ணும். அதை நம்புங்க. அதனால வந்து மேபி இன்னையில இருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் லவ்விங்கா, இன்னும் கொஞ்சம் கம்பேஷனட்டா இருந்தா கண்டிப்பா ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் வந்து இயற்கை கிட்ட இருந்து கிடைக்கும். இயற்கை கிட்ட மனுஷன் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சுனாமி வந்து சொல்லி கொடுத்துருச்சு, இப்ப கோவிட் வந்து சொல்லி கொடுக்குது. பட் இதெல்லாம் தெரிஞ்சும் நம்ம இன்னமும் எவ்வளோ சம்டைம் தகாத குணங்களோ அல்லது தகாத எண்ணங்களோட வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம யாரும் பெர்ஃபெக்ட் இல்லை, நானும் பெர்ஃபெக்ட் இல்லை. பட் நான் என்ன சொல்றேன்னா எவ்ரிடே நம்ம அந்த முயற்சி எடுக்கிறோமா நம்ம லைஃபை பெட்டர் ஆக்குறதுக்கு, சந்தோஷமா வாழ்றதுக்கு. ஆல் திஸ் திங் யூ நீட் டு டூ. ஓகே, ஸோ யார் யார் இருக்கீங்களோ நில்லுங்க. ஓகே, ஐ திங்க் மை சிஸ்டர் இன் லா ஹவ் ஜாயின். அண்ணி, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஓகே, வாங்க. ஓகே, வேற என்ன கேள்விகள் இருக்கு? கேள்வி சோஃபா ஐ திங்க் இவர் மட்டும் தான் கேட்டிருக்காரு. ஓகே, another person I think Ali Muthu David, reach out to the needy people when they need some help during this pandemic moment and keep pray for others. Sure God will give you strength and energy. ஓகே, ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு மனசுல பட்ட ஒரு விஷயம் சொல்றேன். இதை கான்ட்ரோவர்ஷியல் ஆக்கிடாதீங்க. இதே சின்சியரா சொல்றேன். உதவி செய்யறது வந்து அதை வந்து ரொம்ப படம் போட்டு காமிக்காதீங்க. ஏன் சொல்றேன்னா வந்து அதுக்குண்டான பிளெஸிங் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, ஆஃப்கோர்ஸ் if it's meant to encourage others, meant to encourage தட்ஸ்னா பரவாயில்ல. பட் அந்த உதவி பெறவங்களோட அவங்களோட போட்டோலாம் தயவு செஞ்சு போடாதீங்க. பிகாஸ் அவங்களையும் நம்ம ஒரு சக மனிதரா மதிச்சு இது பண்றோம். மேபி அவங்களோட வாழ்க்கை சூழ்நிலையில இப்ப வந்து மேபி they might not be in a good situation. ஸோ அந்த மாதிரி இது பண்றப்ப வந்து மேபி அந்த அந்த ஆக்டிவிட்டிஸை போடலாம். பட் அட்லீஸ்ட் ட்ரை டு கேன்சல் அவுட் அந்த பிக்சர்ஸை வந்து ஃபுல்லா போடாம பாத்துங்க. இது ஏன்னா இது வந்து இட்ஸ் ஆல்சோ வி லைக் ஷோவிங் ரெஸ்பெக்ட் டு another. Of course your good deeds are welcome. ஓகே, பட் ஏன்னா இறைவன் வந்து எல்லா நேரத்திலும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காருல, இயற்கை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த 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 பேண்டமிக் டைம்ல வேற என்ன இந்த 1 year ஐ ஹேவ் இன்பாக்ஸ் த கொஸ்டின் சின்ஸ் இஸ் வெரி கான்ஃபிடென்ஷியல். இன்பாக்ஸா இல்லைங்க, அந்த பாக்ஸ் எங்க இருக்குன்னு தெரியலையா. இல்லைங்க, let me check in my phone. How to survive independent is industry. Okay, okay, ஓகே, நல்லா தெரிஞ்சுங்க. அவர் மிஸ்டர் குமரன் கேட்டிருக்காரு. ஸோ எப்போது தெரிஞ்சுங்க வந்து நம்மளோட வேலையிலையோ அல்லது ஈவன் லைஃப்லயோ வந்து சுத்தமா இருந்தோம்னா தட் மீன் நேர்மையா இருக்கும். நம்மளோட எண்ணங்கள் கோரிக்கைகள் வந்து சுத்தமா இருக்கு, நேர்மையா இருக்கு, ரைட்ஃபுல்லி இருக்கு, எத்திக்கலா இருக்கு, வித்வுட் வயலேட்டிங் எனி நேச்சுரல் லாஸ். கண்டிப்பா நம்ம எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் உங்களுக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டம் வந்து சேர்ந்துடும். ஓகே, ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு லைஃப்பை வந்து படிக்கிறதோ அல்லது பிசினஸ் படிக்கிறதோ அல்லது ஒரு எஜுகேஷன் எடுக்கிறதோ வந்து ஒரு சோர்ஸ்ல இருந்து எடுக்கிற ஜெனரேஷன்ல இன்னைக்கு நம்ம இல்லை. பட்டன் தட்டுற இடத்துல வந்து we can actually get a lot of help. ஸோ அதனால never ever worry about maybe certain things. சில பேர் இப்போ நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட எதிர்பார்த்திருப்போம், அல்லது வந்து இல்லை நம்ம வேலை செய்யற இடத்துல இருந்து அந்த சப்போர்ட் சிஸ்டம் நம்ம சுப்பீரியர்ஸ் கிட்ட இருந்து எதிர்பார்த்திருப்போம். இதெல்லாம் இது காமன். எதிர்பார்க்கறதெல்லாம் பார்க்கலாம், ஆனா வந்து கிடைச்சாலோ கிடைக்கலனாலும் நம்ம டிமோட்டிவேட்டட் ஆகக்கூடாது. என்னைக்கும் மேனேஜ் யோர் இன்னர் செல்ஃப், யோர் ஹாப்பினஸ். ஏன்னா உங்களோட ஹாப்பினஸ் வந்து
யுவர் பர்த் ரைட். அதனால வந்து டோன்ட் வரி. ஓகே, இப்ப நம்ம எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒரு இடத்துல ஒரு கம்பெனில வேலை செய்யறேன். என்னோட மேனேஜர் வந்து எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும், எனக்கு வேண்டிய சலுகைகள் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். எக்ஸாம்பிள், நான் எதிர்பார்க்கிறேன், சரியா கிடைக்கல, நாளைக்கு அவரே வந்து இல்லாம போயிட்டாரு, அப்ப யாரு கொடுப்பா? அதனால நல்லா தெரிஞ்சுங்க, நம்மளோட வேலையை கரெக்டா செஞ்சுட்டு போகணும். அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு எங்கெங்கெல்லாம் போய் படிச்சுக்க முடியுமோ நம்ம படிச்சுக்கலாம். ஃப்ரீயா தான் சொன்னேன். எத்தனையோ பேருக்கு வந்து நானும் சரி, நிறைய மத்த குட் பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. தே ஹவ் ஆக்சுவலி சப்போர்ட்டட். நம்ம வேலையை நம்ம தான் செஞ்சாகணும். அதாவது எவ்வளவுதான் வந்து என்ன சொல்றது, பசி இருந்தாலும் மத்தவங்க பசிக்கு நம்ம சாப்பிட முடியாது. உங்க பசிக்கு தான் நீங்க சாப்பிட முடியும். அப்ப வேலையை நீங்க வந்து செஞ்சாகணும். சரியா? வேலையை நீங்க வந்து செஞ்சாகணும். வேலையை செஞ்சுட்டு போங்க. உங்களுக்கு வேண்டிய உரிய சப்போர்ட் வந்து இயற்கை வந்து 101% கொடுக்கும். அதை நம்புங்க. ஓகே, இன்னொன்னு என்னன்னா வந்து நல்லா தெரியும், நம்மளோட சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் வேற ஒரு ஆளு அல்லது சிச்சுவேஷனை காரணமா வைக்கவே கூடாது. அப்ப வச்சாலே கன்சிடர் நீ வந்து உன்னோட லைஃபோட கீயை தொலைச்சிட்டேன்னு அர்த்தம். தென் யூ நோ வாட் வில் ஹேப்பன், சிச்சுவேஷனும் சர்க்கம்ஸ்டன்சஸ் பீப்புளும் உன்னோட லைஃப்ல பிளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பிகாஸ் நான் சாவியை தொலைச்சிட்டேன். ஸோ அதனால வந்து டோன்ட் வரி, சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் தேர். ஓகே, கேன் ரீச் அவுட் ஆல் த குட் சோல்ஸ் அரவுண்ட் யூ. நில்லுங்க, நிறைய வந்திருக்கு. ஓகே, வெயிட். நெல்சன், how to differentiate conscious and subconscious mind. வண்டர்ஃபுல். மைண்ட் சப்ஜெக்ட் வந்து ஆக்சுவலி பெரிய சப்ஜெக்ட், பட் அது இன்னைக்கு பேசணுமான்னு எனக்கு தெரியல. பட் எனிவே ஷார்ட் அண்ட் ஷார்ப்பா சொல்றேனே. கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஓகே, இந்த ஃபோர்கிரவுண்ட்ல நடக்கிற விஷயம். ஓகே, டே டு டே நீங்க யோசிச்சு உங்க சிந்தனையால் நடக்கிறது. சப்கான்ஷியஸ் வந்து டீப்லி ரூட்டடான ப்ரோக்ராமிங். இந்த சின்ன வயசுல இருந்து நீங்க பார்த்துட்டு வந்த சம்பவங்கள், கேட்ட வேர்ட்ஸ், அந்த இமோஷன்ஸ், அந்த ஒரு சீன், படிச்ச விஷயங்கள், இது எல்லாமே சப்கான்ஷியஸ்லி ரூட்டடா இருக்கும். அப்ப வந்து கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஆக்சுவலி பெரிய மேட்டர் இல்ல. சப்கான்ஷியஸை யாருக்கு வந்து கரெக்டா டியூன் பண்ணி வைக்கிறாங்களோ அவங்க வந்து லைஃப்ல ஜெயிச்சிருவாங்க. ஓகே, ஸோ இதான் மேட்ரு. ஓகே, ஸோ அதை பத்தி மேபி இன்னொரு செஷன் செய்யறேன். இன்ஃபேக்ட் ஐ வாஸ் ஹேவிங் இந்தியா கொஞ்சம் செஞ்சிருக்கேன் ரிசர்ச். இது ஒரு பாருங்க, 4-5 புக்கு அபவுட் மைண்ட் சப்ஜெக்ட் அலோன். அந்த சப்ஜெக்ட் வந்து ஐ வாண்டட் டு டூ ரிசர்ச் ஆன் இட். கண்டிப்பா அது இன்னொரு செஷன்ல டீட்டெயிலா நம்ம பேசுவோம். ஹாய் ஜிவிசன், வெல்கம். சார்ல்ஸ், பிரதர் சார்ல்ஸ், வணக்கம். ரசிகா, so how to do soul searching? எப்பா, எல்லாம் பெரிய பெரிய கேள்வியா கேக்குறீங்க. சோல் முதல்ல எங்க இருக்குன்னு தெரியணும். உனக்குள்ள அந்த சோல் இருக்கான்னு முதல்ல தெரியணும். இல்ல நீ வந்து வெறும் ஒரு ஜடமா, இல்ல அதுக்குள்ள ஒரு ஆன்மான்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு. அப்ப ஆன்மாவை வளர்க்கக்கூடிய ஜேர்னி தான் வந்து ஆன்மீகம்லாம். சிம்பிளா சொல்லணும்னா ஆன்மீகம் நிறைய பேர் சொல்லுவாங்க, சம்டைம் மீனிங் தெரியாது. ஆன்மாவை வளரக்கூடிய, அதாவது பெட்டர் ஆக்கக்கூடிய ஜேர்னி தான் ஆன்மீகம் சொல்லுவாங்க. அப்ப சோல் சர்ச்சிங் பண்ணணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான பட் நிறைய பேர் செய்ய முடியாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டெய்லி வந்து 15-20 நிமிஷம் அமைதியா இருக்கணும். அதை நான் ஐ திங்க் அன்னைக்குள்ள ஐ திங்க் லைவ் செஷன்ல செஞ்சு ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஸோ சோல் சர்ச்சிங் வந்து ஏன்னா உங்களுக்கு சோல் வந்து உங்களை நிறைய இடத்துல கைட் பண்ணுவோம், எல்லா இடத்துலயும் கைட் பண்ணுவோம். ஆனா சோலை லிசன் பண்ண மாட்டோம் நம்ம, பிகாஸ் அவர் ஹெட் இஸ் too crazy, too volatile, too lot of things going on. So you need to calm down. How do you calm down? So remain calm. அப்ப do silent sitting. பெரிய பெரிய லெவல் யோகாலாம் செய்ய தேவையில்ல, பட் சைலண்ட் சிட்டிங் செய்யுங்க. அமைதியா உட்காரு, சும்மா ஒன்னும் செய்ய வேண்டாம், நீ ஒன்னும் கிளிக்க வேண்டாம். அமைதியா 10 நிமிஷம் ஒரு இடத்துல அமைதியா சும்மா இருந்தா போதும். அதுவே நாட்டுக்கு செய்யற நிறைய நல்லது. ஏன்னா நீ தெளிவாயிருவேன். தெளிவானா கரெக்டா டிசிஷன் எடுப்பேன். அதை செய்யாம எல்லாம் 24/7 வந்து இப்படி கொடுன்னு ஓடிக்கிறது கூடாது. ஓகே, ஸோ அதனால அதை வந்து சோல் சர்ச்சிங்க்கு ஒரே விஷயம் அமைதி. மொதல் விஷயம், நீ உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. ட்ரெஷரை வந்து உள்ளுக்கு வச்சுட்டு நம்ம வெளியே தேடி இருப்போம். நானும் அதை செஞ்சிருக்கேன். ஏன்னா தெரியாது ட்ரெஷர் உள்ளுக்கு தான் இருக்கு. உன்னோட குரு வந்து உன்னோட ஆன்மா தான் முதல் லெவல்ல. உன் ஆன்மாவே உன்னை வழி நடத்தும். ஏன்னா அதுக்கு தெரியும் இந்த காலகட்டத்துல உனக்கு என்ன தேவை, அடுத்த காலகட்டத்துல என்ன தேவை, ஃபியூச்சர் என்ன தேவைன்னு அதுக்கு நல்லா தெரியும். அப்ப நம்ம வந்து அந்த கான்சியஸ் மைண்ட்ல நிறைய விஷயத்த வச்சு ஒட்டிக்கிட்டு இருப்போம்.
அதான் பிரச்சனை. ஓகே, தேங்க்யூ குமரன். ஐ ஹோப் இட் ஹெல்ப்ஸ். தேங்க்யூ தமிழரசன். தேங்க்யூ. ஹவு டு ஓவர் கம் கீப் ஆன் ரிஜெக்ஷன் ரீசன்ஸ் லாஸ்ட் ஜாப் மினிமம் வேஜ். ஓகே, ஐ டோன்ட் நோ வெதர் நீங்க வந்து தொழிலில் இருக்கு, ஐ மீன் ஒரு வேலை செய்கிறீங்களா இல்லை தொழில் செய்கிறீங்க எனக்கு தெரியல. எந்த இடத்துல என்ன செஞ்சாலும் வந்து எப்பவும் தெரிஞ்சுங்க, உங்களோட மைண்ட் செட்டு, உங்களோட எண்ணங்கள் தான் உங்கள் லைஃபோட ஆக்டிவிட்டீஸோ அல்லது ஈவெண்ட்ஸை வந்து டிட்டர்மின் பண்ணுறது. அதை தெரிஞ்சுங்க கரெக்டா. ஓகே, உங்களோட அதனால வந்து ஒரு விஷயம், அதாவது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையான்னு சொல்லுவாங்க தமிழ்ல. தமிழ் ஸ்கூல் போனவங்களுக்கு தெரியும். கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா? கையில புண்ணு, இதை கண்ணாடி வச்சுதான் பார்க்கணும், இப்ப நேரா பார்த்தாலே தெரியும். அது மாதிரி வந்து உங்களோட லைஃப் வந்து 20 வருஷம் வாழ்ந்திருப்பீங்க, 30 வருஷம் வாழ்ந்திருப்பீங்க, 40 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்திருப்பீங்க. இத்தனை வருஷம் கழிஞ்சு உன் லைஃப் நீ என்ன நடந்துக்கு இருக்குன்னு நீ தெரியாம இருந்தனா உன்னை என்ன பண்றது? அப்படியே குருட்டுத்தனமா போய்கிட்டு இருக்கிறது. ஏன்னா அப்ப யூ லுக் பேக், ஸ்கேன் பேக், ஹவ் யுவர் லைஃப் வாஸ். லைஃப் எப்படி இருந்துச்சு? சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சா? நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சா? நல்ல நிறைய ரெஸ்பெக்டபிளா திங்ஸ் நடந்துச்சா? ஃபைனான்சியல் நல்லா க்ரோ பண்ணியா? அதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் பேடா இருக்குன்னா that means your decisions are wrong. டிசிஷன் ஏன் ராங் ஆகுது? மைண்ட் செட் ராங்கா இருக்கு. that is where you need to get help. ஓகே, சிச்சுவேஷன்ஸ் நான் திருப்பி சொல்றேன். எண்ணங்கள் சரியா இருந்துச்சுன்னா நீ எப்பேற்பட்ட காலகட்டத்திலே நீ நல்லா வந்துட முடியும். இயற்கை வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியில ஒரு வைப்ரேஷன்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வைப்ரேஷனுக்கு நீ டியூன் ஆகணும். அப்ப முதல்ல வந்து பிரச்சனைகள் தீரணுமா, விஷயம் நன்றி சொல்ல பழகுங்க. நன்றி சொல்ல பழங்க. நான் ஆல்ரெடி நல்ல விஷயத்துக்கு இப்ப மேபி இன்னைக்கு உங்களுக்கு வேலை இல்லாம இருக்கலாம் மேபி, பட் உங்களுக்கு கோவிட் வராம இருக்குல்ல, அதுக்கு நல்லது சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. 3 வேளை சாப்பாடு கிடைக்குதுல, நன்றி சொல்லுங்க. தங்கறதுக்கு ஒரு வீடு இருக்குல்ல, நன்றி சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லுங்க, சொல்லணும். விஷயம். 2வது விஷயம், நிறைய பேர் அடிபடுறது தெரியுமா? அடிபடுறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? லைஃப்ல இன்னும் நிறைய பேரை மன்னிக்காம இருக்கும். லைஃப்ல நிறைய பேரை மன்னிக்காம இருக்கும். அந்த பேக்கேஜ் உள்ளுக்கு வச்சுக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் போய் அப்படியே எனர்ஜி பிளாக்கா இருக்கும். உனக்கு வர வேண்டிய நல்லது கூடி இப்படி வந்து எட்டி பார்க்கும், அப்புறம் போயிடும். ஐயோ சரியில்லை, இப்படி வரும். மகாலட்சுமி வீட்டுக்கிட்ட வருவா, ஐயோ இவன் சரியில்லை, இவன் சரியான எனர்ஜி இல்லைன்னு ஓடிடும். துண்டகான துணிக்காரன்னு ஓடும். அப்படின்னா இமேஜின் பண்ணீங்களேன். ஸோ அதனால வந்து எண்ணங்களை மாத்துங்க, நன்றி சொல்லுங்க, சைலன்ட் சிட்டிங் செய்யுங்க. அண்ட் இதுவே திருத்தணும். விதின் ஒரு 30 to 60 days உங்களுக்கு மேகா டிஃபரன்ஸ் தெரியும். இயற்கை இருக்கு, நம்ம மனிதனுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தான் இருக்கு, எல்லா ஜீவராசிக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தான் இருக்கு, தெய்வங்கள் இருக்கு அப்படின்னு உண்மைன்னு நம்பினீங்கன்னா கண்டிப்பா எப்படி இத்தனை வருஷம் உங்களை ஒரு அளவுக்கு காப்பாத்தி கூட்டு வந்திருக்கோம், இதுக்கப்புறம் காப்பாத்தி கூட்டு போவோம். அந்த நம்பிக்கையை வைக்கணும். நம்ம அவநம்பிக்கையில இருந்தோம்னா கேணும். ஓகே, அடுத்தது பார்ப்போம். ரசிகா, ஐ திங்க் ஐ ஹோப் ஐ ஆன்சர்ட் யூ. நிறைய விஷயம் அங்கங்க சொன்னாலும் அதை கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே, எவ்ரிடே தேங்க் லைஃப் நர்ச்சர். ஓகே ஓகே, ஹவு டு டியூன் சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ணே சூரியகுமார் கேட்டிருக்காரு. எல்லாம் டீப் சப்ஜெக்டா எல்லாம் கேளுங்க. இப்படின்னா நான் 6 hour பேசணும்னு நினைக்கிறேன். சப்கான்ஷியஸ் மைண்ட் டியூன் பண்றதுக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லான டூல்ஸ். இதெல்லாம் நீங்க கூகுள் பண்ணியே படிக்கலாம். ஆக்சுவலி நிறைய விஷயங்கள், அதான் தேடல் இருக்கணும் உங்களுக்குள்ள. சப்கான்ஷியஸ் மைண்ட் டியூன் பண்றதுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுங்க, செல்ஃப் டாக்கு, பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ், அதை ரெகுலரா ரிப்பீட் பண்றது. ஓகே, இந்த ஃபர்கிவ் பண்ற மெத்தடு. ஓகே, இந்த டிப்ஸ் மட்டும் நான் இன்னொரு லைவ் செய்யறேன், அதுல நம்ம டீடைலா பேசுவோம். ஓகே, இதை நான் ஜஸ்ட் சொல்றேன், மேபி யூ கேன் கூகுள் அப் அண்ட் செக். நத்திங், இது வந்து நோ ராக்கெட் சயின்ஸ். அந்த ஃபர்கிவ் பண்றது, ஓகே, அண்ட் மற்றவங்களை பிளஸ் பண்றது, தேங்க்யூ சொல்றது, இது எல்லாமே வந்து உங்களோட கர்மிக் கிளியரன்ஸ் பண்ணும். அப்ப சப்கான்சியஸ்லி அந்த இருக்கிற ஸ்டெயின்ஸை வந்து கிளியர் பண்ணிவிடும். அதுக்கு மேல வந்து இன்னும் சப்கான்சியஸ் இன்னும் டியூன் பண்ணணும்னா உங்களோட ஸ்பிரிச்சுவலி சில விஷயங்களை செஞ்சீங்கன்னா செய்ய முடியும். ஓகே, ரேவன் ராஜ், ஹலோ, வணக்கம். வாட் இஸ் த மணி அட்ராக்டிங் லோ, ஹவு டு earn more money in life? பொலிட்டிஷியன் ஆயிடணும், ஆயிட்டா வந்து நல்லா காசு சம்பாதிச்சிடலாம். ஜிவி சார் வணக்கம் வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் டு ஆல் தோஸ் ஹூ ஹவ் ஜாயின். கோபிநாத் வணக்கம் வணக்கம். சுகந்தி வணக்கம். மோகன், கலாதேவி வணக்கம் வணக்கம்.
கவி ஏன் தேங்க்யூ அண்ட் சாரி வாயிலா வடைப்பன். குமரன் தேங்க்யூ சுரேஷ் கோபிநாத். சோஃபா நான் இப்போ இவ்வளோ நேரம் இப்போ நான் ஐ திங்க் எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன்? ஐ திங்க் ஒரு 30-40 மினிட்ஸ் பேசிட்டேன். நான் பேசுற சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு பயன் அளிக்குதா? சின்சியரா சொல்லுங்க. ஏன்னா பயன் அளிச்சா வந்து நான் அதை ரெகுலரா செய்யலாம். எனக்கு தெரிஞ்ச ஐடியா ஷேர் பண்ணலாம், நீங்களும் கன்ஃபார்ம் ஷேர் பண்ணலாம் கண்டிப்பா. ஷாமினி வணக்கம். குணாலன் ப்ரோ வணக்கம். Suggest a book to read. வணக்கம் செகு ஜெயந்தி வணக்கம். Suggest a best book to read during this pandemic and stressful situation. ஓகே, ஒரு புக்கு வந்து 2 புக்கு சொல்றேன். நீங்க ஒண்ணு கேட்டீங்க, 2 புக்கு சொல்றேன். சிம்பிளா குறவா படிச்சு, அதாவது குறைஞ்ச காசுக்கு நிறைஞ்ச சூறு வரணுமா அப்படின்னு ஆசைப்படுவீங்க. ஏன்னா சில பேர் நிறைய பேர் திக்கான புக்லாம் படிக்க மாட்டீங்க. குறைஞ்ச காசு நிறைஞ்ச சூறு அப்படின்னா வந்து 7 Spiritual Laws of Success by Deepak Chopra. அது வந்து அமேசிங் புக். அந்த புக்கு வந்து நான் படிக்கிறப்ப வந்து அதுல 7 லாஸ் யூ வுட் ஹவ் ஷேர். அந்த புக்கு படிக்கிறப்ப நான் டிஸ்கவர்ட் அதுல ஒரு சொன்ன 80% ஐ வாஸ் ஆல்ரெடி இன் ப்ராக்டிஸ் ஆஃப் மை லைஃப். காரணம் என்னன்னா வந்து நான் என்னோட நாலேஜ் வந்து அங்கங்க போய் தேடுவேன். புரியுதா? ஆல்வேஸ் அந்த சர்ச், ஏதாச்சும் செய்யணும், யூனோ லைஃப் மாறணும், யூனோ. ஸோ அந்த சர்ச் வந்து கண்டினியூஸா ஓடிக்கி இருந்தனால ஐ வாஸ் ஆல்ரெடி. ஸோ அந்த புக்ல கான்சைஸா உங்களுக்கு இருக்கு, அழகா அந்த லா சொல்லுவாரு, அந்த லாவோட மீனிங் என்னன்னு கொடுப்பாரு, அந்த லாவை எப்படி டே டு டே லைஃப்ல நீ ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த புக் இஸ் ஃப்ரீலி டவுன்லோடபிள் ஃப்ரம் இன்டர்நெட். ஸோ கோ அண்ட் ஃபைண்ட் 7 Spiritual Laws of Success. இஃப் ஐ கேன் ஷோ யூ. ஓகே, ஐ திங்க் இந்த புக்கு இது வேற கவர்லையும் இருக்கும், பட் இது பாருங்க, தெரியுதா? 7 Spiritual, இது ஷார்ட் புக். இது வந்து 1 hourல நீங்க முடிச்சிடலாம், வெரி ஷார்ட் புக். பட் நான் திருப்பி சொல்றேன், இந்த ஒரு புக்கு பிடிச்சாலே வந்து ஒரு 100 புக்கு படிச்சதுக்கு சமம். ஏன்னா அதை கான்டென்ட்ஸா கொடுத்துட்டாரு, நச்சுன்னு சும்மா மலவலன்னு பேசாம அதை கொடுத்துட்டாரு. அதனால ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு தீபக் சோப்ரா. ஓகே, அவரோட கலெக்ஷன் நிறைய வச்சிருக்கேன், அவரோட ஓஷோவோட. அண்ட் தென் இன்னொரு புக்குனா லைஃபை கொஞ்சம் மாற்றக்கூடிய ஒரு பிளெஸிங்லாம் வேணும்னா வந்து ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி பை பரமஹம்ச யோகானந்தா. அதை வந்து படிங்க. இது நம்மளாம் இதை படிக்கணும். ஆனா மேல்நாட்டவர்கள் வந்து அதை வந்து படிக்கிறாங்க. இவர் நம்மளோட ஒரு சீஃபு, ஒரு வெரி லவ்விங்கான ஒரு சோல். யாரெல்லாம் வந்து ரொம்ப டஃப் டைம் கோ த்ரூ பண்றீங்களோ, சும்மா போன்லனாலும் இவரோட போட்டோவை மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு சும்மா ஃப்ரெண்ட் மாதிரி பேசுங்க. உங்களுக்கு எதுவும் உதவிகள் வருதான்னு பாருங்க. இவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ஞானிகள். கண்டிப்பா வந்து அந்த சின்சியரா செய்யற பிரேயர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா வந்து இது பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, summarizing or sharing, saying sorry for forgiveness, saying thank you. Okay, immediate application, Kavita. Thank you. Hi Anne, how to be consistent in daily action to achieve your goal? Thank you for asking. என்னோட நான் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லுவேன். நீங்க கன்சிஸ்டன்டா இருக்கலாம், இருந்தா நல்லது. கன்சிஸ்டன்டா இல்லைனாலும் தவறு கிடையாது. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு, நீங்க 12 மாசம் ஒரு வருஷத்துல இருக்கு, அந்த 12 மாசத்துல வந்து மாசம் நான் அவ்வளவு செய்யணும்னு ஒருத்தங்க செய்யறாங்க. ஓகே, ஒரு சர்டன் அவுட்புட்டோ சர்டன் பிசினஸ் கோலோ அதை போறாங்க, ஒரு சேல்ஸோ whatever things. அது தவறு கிடையாது. பட் சிலவங்க ஸ்மார்ட்டா இருப்பாங்க, அந்த 12 மாசம் செய்யற வேலையை வந்து அவங்க 30 days 60 daysல முடிச்சிடலாம். அப்ப வாட் இட் மீன்ஸ் தட் நீங்க கன்சிஸ்டன்டா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனா உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க ஃபங்க்ஷன் பண்றீங்களா நீங்க பாத்துக்கணும். அப்ப கன்சிஸ்டன்டா இருக்கிறதோட என்னோட கேள்வி என்னன்னா, நம்ம ஃபாஸ்டா இருக்கணும். ஸ்பீட் உங்ககிட்ட இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு கேட்டா, யாரு ஸ்பீடா இருக்காங்களோ ஈவன் கன்சிஸ்டன்டா உள்ளவங்களை கூட தாண்டி வந்துட முடியும். காரணம் என்னன்னா வந்து ஃபியூச்சர் டைம் வந்து பை பண்ணிட முடியும். புரியுதுங்களா? ஓகே, சோ சிலவங்க வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் மில்லியன் மேக் பண்றதுக்கு வந்து they might take even maybe 20-30 years. சிலவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் மில்லியன் வந்து within first 5 years எடுத்துருவாங்க. அப்ப what it means? It means that கன்சிஸ்டன்சிலாம் வந்து அது எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் தாண்டி போச்சு. கன்சிஸ்டன்டா இருந்தா குட், உனக்கு ஒரு ரூட்டீன் இருக்கும், இது இருக்கும். பட் நீங்க எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆகணும்னா அதெல்லாம் பாத்துக்கணும். இருக்கிற டைம்ல பெஸ்ட்டா செஞ்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஐ ஹோப் ஐ ஹவ் ஆன்சர்ட் யூ.
And வணக்கம் வணக்கம் ஹனிஃபானே, வணக்கம் சூரியகுமார், நித்யா வணக்கம், ரேணுகா வணக்கம். பட் த டைமிங் தான் கொஞ்சம் இடிக்குது. என்ன டைமிங் கோபி? என்ன டைமிங்? பட் த டைமிங் தான் இடிக்குதுன்னு போட்டிருக்காரு. The seven spiritual laws of success. Yes, okay, okay. ஷீனு, how about forgiveness, sir? Forgiveness தான் நான் சொல்லிட்டேன். கண்டிப்பா அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். டெய்லி வந்து ஒரு ஒரு செலவு லிஸ்டே வச்சிருப்பாங்க. நான் சொல்லி கொடுத்தப்ப சில பேருக்கு சொல்லுவாங்க, ஐயோ அப்படியா, அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகுமே அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டேன். பார்த்தா சர்க்கிள்ல வந்து 100 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபர்கிவ் பண்றதுக்கு 80 பேர் லிஸ்ட் வச்சிருக்காங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. ஸோ அதனால வந்து பாஸ், வாட் இஸ் த சீக்ரெட் டு எவர் லாஸ்டிங் சக்சஸ்? குமரன் நாதன். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா உழைப்பு. உழைப்பு வந்து இந்த உண்மையான உழைப்பு தான் வந்து உங்களுக்கு வந்து எவர்லாஸ்டிங் சக்சஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ உழைப்புக்கு மீறிய சீக்ரெட் எதுவுமே இல்லை. அதனால வந்து இன்னைக்குள்ள காலகட்டத்தில் வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார் ஃபாஸ்ட் மணி, ஃபாஸ்ட் சக்சஸ். I don't believe in that and I don't vouch for that. If you are smart, you can make money in whatever ways, but ஜெனுவினா உழைச்சாதான் வந்து, ஏன்னா அந்த சக்சஸ் இந்த ஒரு ஒரு வேர்டே வந்து has got carry a lot of different meanings. அப்ப வந்து நீ அந்த அந்த பணத்தை தான் வச்சு சொல்றியா இல்ல ஃபேமை வச்சு சொல்றியா என்னன்னு தெரியல எனக்கு. பட் சக்சஸை மட்டும் நீ வந்து பார்த்தனா வந்து அந்த சக்சஸ் கூட சேர்ந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ட் நான் என் லைஃப்ல பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா நிம்மதி. ஓகே, நிம்மதி. சந்தோஷம் கூட இல்ல, நிம்மதி. ஏன்னா சந்தோஷம் வந்து 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 போயிருமா, தற்காலிகமா உள்ளதா, டெம்பரரி. நிம்மதி அல்லது வந்து பிளிஸ் அது கூட சொல்லலாம், அதுதான் வந்து பெர்மனன்ட். அப்ப வாழ்ற வாழ்க்கை எவ்வளவு காலம் வாழ்றோம்னு தெரியாது. அந்த வாழ்ற வாழ்க்கை அந்த பீரியட் வந்து has to be a genuine one, has to be a blissful one with a lot of peace. அப்படி இருந்துச்சுன்னா நீ வாழ்ந்தேன்னு அர்த்தம். அதனால வந்து ஃபண்டமெண்டல் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சக்சஸ்க்கு நிம்மதியா சந்தோஷமா வாழ்றது. ஓகே, அதனால வந்து செய்யற தொழில தெய்வமா மதிச்சு, அது செய்யும் தொழிலே தெய்வம் சொன்னாங்களே, அதை மதிச்சு செய்யுங்க. எக்ஸ்ட்ராவா வந்து ஏர்ன் பண்றதுக்கு லுக் அவுட் ஃபார் சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்க்ரீஸ் யோர் நெட்வொர்க்ஸ். ஏன்னா ஃபைனான்சியலி தான் நிறைய பேர் அடி வாங்குறாங்க. அல்லது சேவிங் ஹேபிட்ஸ் ப்ராப்பரான சேனல்ல கிரியேட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு டூல்ஸ். ஓகே, ஐ ஹோப் ஐம் answering your questions. Okay, thank you so much. Maybe இன்னொரு 10 minutes நம்ம பேசலாம். 30 minutes பிளான் பண்ணது பாருங்க, 47 நிமிஷம் ஆச்சு. ஓகே, பட் I'm happy, so happy to see all of you all and then talk to you all. You know why? Because ஏன்னா நீங்க கேள்வி கேட்கறப்ப எனக்கு தெரியுது அது வந்து நீங்க அதுக்கு உண்மையான விட தேடிக்கிறீங்க அப்படின்னு. இப்போ அதை நான் I feel that I can be a tool, you know, to enlighten or guide certain things in your areas of concern. Okay, so இந்த 1 year பீரியட், இந்த 1 year பீரியட்ல வந்து என்னென்ன தாட்ஸ் வந்துச்சு அதெல்லாம் சம்டைம் கமெண்ட்ல போடுங்க, மேபி டேக் பண்ணி போடுங்க என்னென்ன தாட்ஸ் வந்துச்சு. அப்ப எனக்கு தெரியும், மேபி அதை வச்சு மேபி நெக்ஸ்ட் ரவுண்ட் லைஃப் வரப்ப ஐ கேன் டச். ஓகே, or any particular topics or any discussion you all want to do, you tell. So அடுத்தடுத்த இதுல வந்து நம்ம வந்து பேசுவோம். வாட் இஸ் மணி அட்ராக்டிங் லா? முத ஜிவிசன் கேட்டார்ல, அதுல ஆக இம்பார்ட்டன்ட் வந்து முதல்ல நான் சொன்ன கிராட்டிடியூட். யாரெல்லாம் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்காங்களோ, யாரெல்லாம் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்காங்களோ, they will naturally attract more and more events to be thankful for. அதுதான் law of attractionல சொல்றாங்க. பட் law of attractionோட ஃபண்டமெண்டல் law வந்து ஆக்சுவலி வந்து லைக் வாட் பாப் ப்ராக்டர் சேஸ், law of vibration. அப்ப நீ என்ன இதுல வைப்ரேட் பண்ற, எந்த ஃப்ரீக்வன்சில வைப்ரேட் பண்ற. நீங்களே இப்ப உங்களை மானிட்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைக் சில நாள் வந்து இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும். யூ ஜஸ்ட் ஃபீல் சோ ஹாப்பி, சோ ஜாய்ஃபுல். வெளியே போகணும்னு பார்ப்பீங்க, ஃப்ரெண்டை கூப்பிட்டு பேசுவீங்க, கோ ஃபார் ஹேவ் ஐஸ்கிரீம், கோ ஃபார் காஃபி. யூ ஃபீல் சோ ஹாப்பி, அது இருக்கும். அதே மாதிரி சர்டன் டேஸ் நீங்க பார்க்கலாம், யூ வில் பி சோ லைக்
ஒரு பெத்தட்டிக்கா இருக்கும். அங்க பெருசா ஒரு பிரச்சனை நடந்திருக்காது. ஆனா நீ சோகமா இருப்ப. இது ஒரு டிஸ்டர்ப்டான ஃபீலிங் இருக்கும். அப்ப கன்சிடர் நீ ஃப்ரீக்வன்சி மாறி போயிட்டேன்னு அர்த்தம். அப்ப இதோட கீயே வந்து பேலன்ஸ் தான். உன்னோட இமோஷன்ஸ், உன்னோட மைண்ட் செட், உன்னோட தாட் பேட்டர்னை வந்து அந்த ஃப்ரீக்வன்சி வந்து கரெக்டான வைப்ரேஷன்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் வச்சுக்கணும். அதை டியூன் பண்ணக்கூடியதான் கிராட்டிடியூட். கிராட்டிடியூட் வந்து கரெக்டா வச்சு, ஏன்னா கிராட்டிடியூட்ல இருக்கிறவன் ஒருத்தன் நெகட்டிவா ஃபீல் பண்ணவே மாட்டான். நன்றி உணர்வோட நிறைய பேர் பார்த்திருக்கீங்களா? சம்டைம் நன்றி சொல்லுவாங்க, கண்ணில் தண்ணி வரும். That means their feelings very joyful, very அந்த thankfulness. அப்ப டெய்லி வந்து தேங்க் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட ஸ்பௌஸை தேங்க் பண்ணுங்க. சம்டைம் சில ஹவுஸ் ஒய்ஃப்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க எங்கிட்டே அழுதுலாம் சொல்லியிருக்காங்க. டெய்லி சமைச்சு கொட்டுறோம், வீட்டில் இந்த கபாலிங்க சாப்பிடுதுங்க, ஒரு வார்த்தை சாப்பாடு நல்லா இருக்கு இல்லை ஒரு வார்த்தை தேங்க்யூ அப்படின்னு சொன்னது இல்லைன்னு சொல்லுவாங்க. யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? நிறைய பேர் Hey everyone, thank you bro. Sorry, ini cerita dalam Tamil sikit. Thank you for commenting and joining bro. Okay. வேற என்ன அது? நில்லுங்க, இன்னொரு 2 கேள்வி இருக்கு. நம்ம அதை என்ன சொல்லிக்கிறோங்க, இந்த கிராட்டிடியூட். ஸோ கிராட்டிடியூட்ல உள்ளவங்க வந்து, நன்றி சொல்றவங்க வந்து நார்மலி ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. They are very grateful. அப்ப when complaint is less and more thankfulness, உங்க frequency எப்படி இருக்கும்? அப்ரிஷியேட்டிவ் மோட்ல இருக்கும். நீங்க அப்ரிஷியேட் பண்றீங்க. அப்ப அப்ரிஷியேட் பண்ணனா இயற்கைக்கு பிடிக்கும், நீங்க வணங்குற தெய்வத்துக்கு பிடிக்கும். இப்ப நிறைய பேர் கோயில் போய் ப்ரே பண்ணுவோம், சாமி முக்காசி பேரை பார்க்கவே பார்க்காது தெரியுமா? ஏன்? எல்லாம் நன்றி கெட்ட மனிதர்களா இருப்பாங்க. ஏன்? நானும் அந்த தப்பை செஞ்சிருக்கேன். போனா லிஸ்ட் போட்டு கேட்கறது, எனக்கு இது வேணும் அது வேணும், பிள்ளை படிக்கணும், எல்லாம். இப்ப வந்து என்ன மேட்ருனா, கேட்கலாம், தவறு கிடையாது. டிவைன் மதர் ஃபாதர் கிட்ட எது வேணாலும் கேட்கலாம். பட் கேட்கறதுக்கு முத ஆல்ரெடி கொடுத்த நல்ல விஷயங்களுக்கு, ஆட்டோமேட்டிக்கா கொடுத்த, நேச்சுரலா கொடுத்த அந்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க. சின்சியரா சொல்லணும், அதை ஃபீல் பண்ணி சொல்லணும். கடைக்கு போறீங்க, ஒருத்தர் சர்வன் வந்தாலும் அவங்களுக்கு மனசார நன்றி சொல்லுங்க. ஒரு வார்த்தை கேளுங்க சிரிச்சுட்டு, சாப்பிட்டியா? சிலவங்க ரெஸ்டாரண்ட்ல வந்து இந்த வெயிட்டர் ஹேண்டில் பண்ற முறையை பார்த்தாலே எனக்கு மண்டைக்கு மணி அடிக்கும். சீரியஸ்லி, சில பேர்ல நான் வந்து நேரா பார்த்து சொல்லியிருக்கேன். If you are not having a bad day, handle it well. Why you want to show it to your poor worker? அவன் என்ன கஷ்டத்துல என்ன கடனுக்கு வாங்கிட்டு வந்து இங்க வேலை செய்யறான்னு தெரியல, உனக்கு அழகா அவன் சர்வ் பண்ண, சிரிச்சிட்டு கேளு. இதை நான் எப்போது ப்ராக்டிஸ் பண்ணுவேன். என் கூட உள்ள என்னோட டீம், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்திருக்காங்க. போனீங்கன்னா ஜஸ்ட் சிரிச்சு, நீ சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், கேளு, ஜஸ்ட் கேளு, சாப்பிட்டீங்களாண்ணே, நீங்க கேளுங்க. அவங்க முகத்துல வந்து இமீடியட்டா ஒரு சிரிப்பு வரும். ஏன் தெரியுமா? காலையில இருந்து ஒரு 50 கஸ்டமர்ஸ் வந்திருப்பான், எவனும் கேட்டுக்க மாட்டான். நீங்க கேளுங்க, யூ கேன் பிரிங் ஜாய் இன் ஹிஸ் லைஃப், ஒரு ஸ்மைல் ஆன் ஹிஸ் ஃபேஸ். அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு சொல்றாங்க, தேங்க்ஸ்ண்ணே, அப்புறம் காமெண்ட். அதுக்கப்புறம் 2வது 3வது தடவை நீங்க அந்த கடைக்கு போங்களேன், உங்களை வந்து வேற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ. வா, அலி என்ன ஜாயின் பண்ணியிருக்காரு, தேங்க்யூண்ணே, தேங்க்யூ. சிவபாக்கியமுக்கா வணக்கம், தேங்க்யூ. அண்ட் தமிழரசன், how to keep mind always in positive vibration. நம்ம ஹியூமன் தான், சில நேரம் வந்து நம்ம நெகட்டிவா ஃபீல் பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனை. பட் ரேஷியோ பயங்கரமா இருக்கணும். ரேஷியோ தான் இம்பார்ட்டன்ட். இப்ப ஒருத்த வந்து 100% இருக்குன்னா, அந்த 100%ல வந்து 10-20% தான் பாசிட்டிவா இருக்காங்க, 80% வந்து நெகட்டிவா இருக்காங்கன்னா அது டேஞ்சர். நீங்க ஒரு 70-80% பாசிட்டிவா வந்து 10-20% நெகட்டிவா இருந்தா பிரச்சனை இல்லை. அப்ப எது வந்து மோர் டாமினண்டா இருக்கு ஃபீலிங், அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்ப பாசிட்டிவ் இருக்கணும்னா முதல் விஷயம், பாசிட்டிவான சர்க்கிளை வச்சுங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸை வச்சுங்க, நல்ல விஷயங்களை பாருங்க, பாசிட்டிவான விஷயங்களை பாருங்க. நிறைய கான்ட்ரோவர்ஷியலான விஷயங்கள் நம்மளோட சோசியல் மீடியாலாம் பாப் அவுட் பண்ணும், அதெல்லாம் பார்க்காதீங்க. இவனை பிரச்சனை பண்ணிட்டான், அவன் அங்க இது பண்ணிட்டான், திரும்ப அந்த மாதிரி மீடியா வந்து அந்த மாதிரி உன்னோட மைண்ட் அப்படி டியூன் பண்ணிடும். ஸோ யூ வில் கோ வெரி நெகட்டிவ். ஓகே, அண்ட் wait, why people put car and travel a symbol of success, especially in MLM? அது their way of marketing lah. Because human வந்து எதை பார்த்தா மயங்குவான்ற ஒரு சயின்ஸ் இருக்குல்ல. அப்ப வந்து அவங்க வந்து நீ அழகா இருக்கியா, ஏனோ அம்சமா இருக்கியா, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. என்ன காடி பேக்கிறேன், ஏன்னா சக்சஸ்னா they already relate it. பட் கொஞ்சம் அதை தாண்டி போனவங்க வந்து சக்சஸ் வந்து வேற மாதிரி பார்ப்பாங்க, வேற வேற மீனிங்ல பார்ப்பாங்க. அதுக்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கூட பழகினாலே உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். பட் ஜெனரலி
அந்த அந்த எல்லாருக்குமே அந்த வளர்ந்து வந்து ஒரு வேலையை ஃபர்ஸ்ட் ஜாப் செகண்ட் ஜாப்லாம் தாண்டி வர்றப்ப ஒரு வயசு வர்றப்ப கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த ஜெனரலி அந்த ஒரு ஆசை இருக்கும், நான் ஒரு நல்ல பிராண்டட் காடி பாய்க்கணும், அல்லது வந்து ஒரு ஒரு பல நாடுக்கு நான் டிராவல் பண்றேன்றது வந்து அது நிறைய பேர் ஆசைப்படுற ஒரு விஷயம், அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஸோ அதை தான் வைக்கிறாங்க. பட் இஃப் யூ ஆர் ஸ்மார்ட் இனஃப் நீங்க வேற வேற விஷயங்களையும் சிம்பிள் ஆஃப் சக்சஸா வச்சுக்க முடியும். இது அகெயின் இட் கம்ஸ் பேக் டு இண்டிவிஜுவல். யூ நீட் நாட் நெசசரிலி கெட் கேரிட் அவே. பட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா எதுல வேணாலும் சம்பாதிக்கலாம், பட் சம்பாதிக்கிற இடம் வந்து ஜெனுவினான ஒரு ஒரு தொழிலாவோ ஒரு பிசினஸ் வியாபாரமாவோ இருக்கணும். ரெண்டாவது செய்யற தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி நேர்மை ரொம்ப முக்கியம். நம்ம இந்தியர்கள் வந்து வியாபாரத்துறையில முன்னேறணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவோம். சம்டைம் இந்தியர்கள் மதப்படி ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், சப்போர்ட் பண்ணுவோம்லாம் பேசுறோம். ஆனா எத்தனை நம்ம இந்தியர்கள் வந்து அந்த பிசினஸ்ல வந்து நேர்த்தியா இருக்காங்க, கொடுத்ததோட அண்டர் ப்ராமிஸ் பண்ணி ஓவர் டெலிவர் பண்றோம், அதை நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே, அந்த குவாலிட்டி வந்துருச்சுன்னா வந்து நம்ம மற்ற இனத்தை தாண்டி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். சிலர் செய்யறாங்க, நிறைய நண்பர்கள் செய்யறாங்க அந்த மாதிரி. அந்த அதாவது அவங்க 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 தொழில வந்து நேர்த்தியா செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இட் அகெயின் கம்ஸ் பேக் டு எவ்ரிபடில இண்டிவிஜுவல். நம்ம கரெக்டான இது என்ன சொல்றது, அன்னைக்கு இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஒரு மீட்டிங்ல ஷேர் பண்ணேன். என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா, டோன்ட் ஜஸ்ட் ஸ்டார்ட் அ பிசினஸ் ஜஸ்ட் டு மேக் மணி, யூனோ த பிசினஸ் மஸ்ட் சர்வ் அ பர்பஸ் அப்படின்னு சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் பணத்துக்காக தான் எல்லாரும் வந்து பிசினஸ் இல்லை ஒரு வேலை செய்வோம். பட் அதை தாண்டி வந்து யூ மஸ்ட் சால்வ் பீப்புள்ஸ் ப்ராப்ளம். அந்த கட்டத்துக்கு போயிட்டாலே என்ன ஆயிரும்னா வந்து நீங்க கேட்கலனாலும் உங்களுக்கு அபாண்டன்ஸ் வந்து சேரும். பிகாஸ் நீங்க நிறைய பேரோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறீங்க. ஓகே, தேவைகளை பூர்த்தி பண்றீங்க. ஓகே, ஸோ அது வந்து டெஃபினெட்லி வில் பி அ வெரி பிக் பிளெஸிங். ஓகே, வேற கேள்விகள்? இன்னொரு 4 minutes, then we can end this session. What is the best activity to motivate ourselves when we feel mentally down? ஓகே, அது வந்து எப்போதுமே தெரிஞ்சுங்க, அந்த ரூட் காஸ் அனாலிசிஸ் செய்யணும். இப்போ மேபி 2 days பேக் வந்து நீங்க சந்தோஷமா இருந்திருப்பீங்க, நேத்து சம்திங் would have happened that actually change your mood, you feeling down. அப்ப எது வந்து உன்னை வந்து ட்ரிகர் பண்ணுது, எது வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, இல்ல ஒரு ஒரு பர்சனா அல்லது ஒரு சிச்சுவேஷனா அல்லது ஒரு என்வாயர்மெண்டா என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்குண்டான தீர்வை நீங்க பார்க்கணும். ஓகே, பிகாஸ் சில விஷயங்கள் வந்து நம்ம பிரஷ் ஆஃப் பண்ணிடலாம், சில விஷயங்கள் வந்து பிரஷ் ஆஃப் பண்ண முடியாது. சும்மா அப்படி தூக்கி சைட்ல தூக்கி வச்சுட்டு நீங்க ஜாலான் பண்ண முடியாது. ஸோ யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை. அப்ப இஃப் யூ நோ, கான்சியஸ்லி நோ, ஆர் யூ ஆல்ரெடி ஐடென்டிஃபை தட் இந்த ப்ராப்ளம் தான், இதுதான் வந்து காசிங் த ப்ராப்ளம்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ ஐடென்டிஃபை வாட் இஸ் ஆக்சுவலி மேக்கிங் யூ டவுன் ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் திங் ஆஃப்கோர்ஸ் டு மோட்டிவேட் யுவர் செல்ஃப். பில்லியன்ஸ் ஆஃப் ஐடியாஸ் வந்து யூடியூப்ல வாட்ஸ்அப்ல இதுல எல்லாம் வந்துகிட்டு இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, இல்லை சைலண்ட் சிட்டிங் செய்யுங்க, நல்ல சாப்பாடை சாப்பிடுங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. யாரா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்களோ நீங்க பாதி லைஃப்ல வந்து 50% ஜெயிச்சிருவீங்க தெரியுமா. பேலன்ஸ் 50% உங்களோட உழைப்பு. 50% ஃப்ரெண்ட் இருந்தாலே உனக்கு 50% சக்சஸ் இருக்கு. அதனால சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வைஸ்லி. ஓகே, அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் Chitraka, thank you. Mike, thank you for joining. Lakshina, thank you. இல்ல, மக்கள் தான் நம்ம பாசிட்டிவ் ஆக்குறது ஆக்சுவலி. Just needed to hear this today. Gratitude and appreciation. Thank you. God bless you all. So before I finish up the way, just ஒரு request, okay? மேபி லேட்டர், ஏன்னா நீங்களும் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த குட்னஸ் வந்து நிறைய பேருக்கு போகணும். ஓகேயா, இந்த இன்டென்ஷன் வந்து ஒன்னே தான். ஏன்னா நிறைய பேர் எனக்கு பர்சனலி வந்து அடிச்சு கேட்பாங்க. அவங்க சொன்னதுதான், இது போங்க சார், ஐ ட்ரை டு பி வெரி ரிசர்வ், வெரி குவையட்டா இருப்பேன் நான். ஸோ நிறைய பேர் கேட்டனால தான் ஐம் கம்மிங் அவுட் அண்ட் ஆக்சுவலி டூயிங் திஸ். ஸோ யாரெல்லாம் இன்னைக்கு ஜாயின் பண்ணி யூ ஃபீல் தட் யூ ஹவ் டேக்கன் பேக் சம் மெசேஜ் நல்லதா இருந்துச்சுன்னா, அந்த மெசேஜ் என்னன்னு போட்டுட்டு என்னை டேக் பண்ணுங்க. ஓகேயா, டேக் பண்ணுங்க. அண்ட் தென் மேபி யூ கேன் புட் அ ஹேஷ்டேக்
anything, any hashtag, maybe my name ஓட hashtag போடலாம், அல்லது வந்து Q&A with GM தானான்னு நீங்க போடலாம். Okay, whichever way, and tag பண்ணா at least I know what is the message take back home. Maybe அப்ப உங்க சர்க்கிள் உள்ளவங்க பார்ப்பாங்க. Maybe probably the next ones they can also come and join lah. Okay, so I'd like to finish this session by saying thanks to all the masters, divine masters, all our ancestors, our parents, our family members, our good friends, our colleagues, and all the people in the whole wide world. Okay, இந்த இயற்கைக்கு நன்றி சொல்லி இந்த ஷேரிங்கை முடிக்கிறேன். Please do your sincere prayer to all the people who need the emotional support, okay, moral support, and let us, all of us, come out of this challenging time very soon with the divine grace. Okay, love you all. Thank you so much for joining. Okay, and I believe I had a lot of interaction with a lot of you all. I feel good. Thank you. Message போடுங்க. So I will know what you have taken back. Any feedback இருந்தாலும் please PM பண்ணுங்க. I will take note of that. Thank you so much. God bless you all. Love you all.